ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். ஆமே, இந்த கால வேளை எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் நாம் அவரை ஆராதித்து உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாம் அகமகிழ்ந்தோம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமே, அல்லேலூயா. நாம் எப்பொழுதெல்லாம் நாம் இன்டெப்த்தாக அவரை ஆராதித்து அவரை உணர்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு தென்படுவார். ஆமே, அல்லேலூயா. அவர் தென்படாத தேவன் அல்ல. தம்மை அறிந்தவர்களுக்கு அவர் தென்படுகிறவர், தம்மை அறியாதவர்களுக்கு அவர் தென்படுகிறார். ஆமே, அல்லேலூயா. ஆகையினால்தான் நீங்கள் சங்கீதங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் கிரியையெல்லாம் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஆமே, அல்லேலூயா. வானமும் பூமியும் கர்த்தருடைய மகிமை என்ன செய்கிறது வெளிப்படுத்துகிறது அப்படின்னு இருக்கு. மகிமைன்னா அவர் செய்த செயல்பாடுகள், அவர் செய்த நடவடிக்கைகளை தான் இந்த பூமி என்ன செய்யுது வெளிப்படுத்துது, வானம் வெளிப்படுத்துது இல்லையா? எப்படி வெளிப்படுத்துது? இதுவரைக்கும் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி எத்தனையோ மில்லியன் கலர்ஸை அது என்ன பண்ணியிருக்காங்க, அதை அறிந்திருக்காங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. இவ்வளோ மில்லியன் கலர்ஸ் இருக்குது அப்படின்னு. இந்த கலர்ஸ்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்பாகவே எத்தனையோ மில்லியன் 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 கலர்ஸ் என்ன இருக்கு, தேவன் தன்னுடைய பூக்கள்ல அழகா வைத்துட்டார். அழகான மரங்கள், அழகான மலைகள், அழகான அருவிகள், அதெல்லாம் பார்க்கும்போது கண் குளிர்ச்சியா இருக்கு இல்லையா? அப்படின்னா மனுஷனால உண்டாக்கி இருக்க முடியுமா? இதை கண்டிப்பா முடியாது. மலையை மனுஷன் உண்டாக்குனானா? இல்லை, தேவன் உண்டாக்கினார். மகிமையை, கிரியையை வெளிப்படுத்துகிறார். அதுபோல தேவனாகிய கர்த்தர் அவர் இந்த பூமியில வெளிப்படுத்தப்பட்டவைகள் எல்லாம் அவர் தன்னை அறிந்தவர்களுக்கு இது தேவன் தந்தார் என்றும், தன்னை அறியாதவர்களுக்கு தன்னை இதன் மூலமா வெளிப்படுத்துறார். கிரகத்தால் நம்ம சபையில் இருக்கிறோம், இயேசுனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். ஆகையினால நமக்கு என்ன தெரிகிறது? இவ்வளவு அருமையான காரியங்கள்லாம் நமக்கு தெரிகிறது. கிரகத்தால் சொல்லுங்க. ஆமே. அப்போ அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க? கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. ஒருவேளை கடவுளுடைய பெயர் தெரியாதவங்க கர்த்தர் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. அல்லது தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கின ஜனங்கள் தாங்கள் உண்டாக்கின தெய்வங்கள் இவைகளை உண்டாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு அது வேறு பேரை வச்சு இந்த கடவுள் இதை உண்டாக்கிச்சு, இந்த கடவுள் இதை செஞ்சிச்சு, படைப்புக்கு ஒரு கடவுள், பாதுகாத்தலுக்கு ஒரு கடவுள், அழித்தலுக்கு ஒரு கடவுள் என்று சொல்லி 3 கடவுளை வச்சு என்ன செய்கிறாங்க? பேரை வச்சு வணங்குறாங்க. அந்த கடவுள்களில் ஏதோ ஒரு கடவுள் இந்த மலைகளை இதெல்லாம் உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும், நம்முடைய தேவன் தான் இந்த பூமியை அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அப்போது கிரியை மூலமாக என்ன செய்கிறார்? தன்னை வெளிப்படுத்தினார், தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தப்பட்டவைகள் அவர்களுக்குள் என்ன செய்கிறது? விவரிக்கப்படுகிறது. ஆமே. வெளிப்படுத்தப்பட்டவைகள் தேவனை அறியும் பொழுது அவர்கள் அதை விவரிக்கும்படி அல்லது விவரித்து காட்டும்படி தேவன் அதை அவர்களுக்கு காண்பிக்கிறார். இதுதாங்க கிறிஸ்தவம். இதுதான் கிறிஸ்தவம். உலகத்துல எல்லாத்தையுமே என்ன வெளிப்படுத்தி விட்டார், தன்னை அறிந்தவர்கள் அதை விவரித்துக் கொள்கிறார்கள். ஒரு சிம்பிள் இதுதான் கிறிஸ்தவம். அப்போ தேவனுடைய சபையில உட்கார்ந்து இருக்கிற நாம் அவரை ஆராதித்த பொழுது அவரை அறிந்து இருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோம். ஆகையினால தன்னை வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்துகிற அந்த காரியத்தை நம்ம உணர்ந்தோம். இதுதான் அல்டிமேட் ஒரு ரிலேஷன்ஷிப் இன் சர்ச். சபையில் மிக உயரமான உன்னதமான அனுபவம் என்னன்னா, அவரை அறிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியம். அதுதான் உயர்வானது, மேலானது. அப்போ என்ன செய்கிறார்னா, தன்னை வெளிப்படுத்துகிறார். எல்லா ஜனங்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார், தன்னை அறிந்தவர்களுக்கும் வெளிப்படுத்துகிறார். மொத்தத்தில் தான் எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூட. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனை அறிந்து கொள்வதற்கு தடவி பார்த்தாலும் தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக தடயங்களை தேவன் என்ன செய்தார்? கிரியின் மூலமாக வைத்து விட்டார். வாசிக்கிறீங்களா? வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17:27 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17:27 வாசிங்க. கர்த்தராகிய தம்மை சத்தமா
கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் ஆறு தேவனை அறிந்து நாமத்தை தொழுது கொள்ளுகிற மக்களை தவிர தன்னை அறியாத பெயர் தெரியாத ஜனங்கள் கூட அவரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை அறியாத ஜனங்கள் தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் உலகத்துல இருக்கிற ஒருவருக்கும் ரொம்ப தூரமானவர் கடவுளே இல்ல, தூரமானவர் அல்ல. அப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு மனிதனுக்கும் தன்னை மறைத்து வைக்காத தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். தடவியாலும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் சபைகளில் நாம் என்ன செய்கிறோம்? ஏற்கனவே நாம் தடவிட்டோம், தெரிந்து கொண்டோம், பார்த்துட்டோம், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டோம், சபையில் உட்காந்துருக்கோம். கிரியையை நமக்குள் முடித்து விட்டார். அவர் யார் என்று நாம் அறிந்து கொண்டோம். ஆமென். அப்போ நாம் அறிந்து கொண்டது போல எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இது சபையில நாம் ஆராதிக்கும் போது அதிகமாக அறிந்து கொள்வோம். வார்த்தையின் மூலமாக, செயல்களின் மூலமாக, அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக என்ன செய்கிறோம்? அவரை அறிந்து கொள்கிறோம். இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அற்புதமான அதிசயமான ஒரு வெளிப்பாடு நம்முடைய சபையில். ஆமே. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆமே, ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் பெற்றிருக்கிறது. இந்த உயிரினங்கள் பெற்றிருக்கின்ற அந்த காரியங்களில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகள் இருக்கு. அப்போ இந்த உயிரினங்கள்ல மிகவும் ஒப்பற்ற உன்னதமான ஒரு உயிரினம் என்னென்றால் மனுஷன்தான். அப்போ அவனுக்குள்ள இந்த விசுவாசம் பல நிலைகளில் பிரிந்திருக்கிறது, தேவனை அறிகிற அறிவுக்குள்ள. அப்போ காட்டில் வாழ்கிற, குகைகளில் வாழ்கிற ஆதிவாசிகள்லாம் தேவன் யாருன்னு தெரியாது, ஆனால் தேவன் உண்டென்று அவங்க அறிந்திருக்கிறாங்க. ஆகவே இயற்கையை தெய்வமாக அவங்க வணங்குறாங்க. இருதயம் குருடா இருக்கு, தேவன் யாருன்னு தெரியல, இருதயம் குருடா இருக்கு. ஆகையினால தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. அடுத்தது சிலைகளை வைத்து வழிபடுகிற சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள், சிலையை வைத்து வழிபடுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, தெரியுமா? ஆர்சி மக்கள் இருக்கிறாங்க. அடுத்தது பெயரளவில் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை தெரியும், பிதாகுமார் நல்லா தெரியும், ஆனால் அனுபவம் இல்லை. பரிசுத்த ஆவியினோட வழி நடத்துவது, பிதாவுடைய அன்பையும் இரத்தம் கழுவப்படுகிற குமாரனுடைய கழுவுதலை அவங்க அனுபவியாம இருக்கிறாங்க, ஆனா உலக அளவில் இருக்கிறாங்க. அடுத்தது யூதர்கள். அதுக்கு அடுத்தது மேலான ஒப்பற்ற நிலையில இருக்கிறவங்க யாருன்னா, பாவங்கள் அறிக்கை செய்து இயேசுவோட இரத்தத்தினால கழுவப்பட்டு ஞானஸ்தானுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று சபையில இருக்கிற ஜனங்கள், அல்லது மறைமுகமாக இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றவங்களாம். ஞானஸ்தானம் மறைமுகமா பெற்று, ஞானஸ்தானத்தை பெற்று அந்நிய பாஷையெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்ற வெளி உலகத்துக்கு தெரியாத கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர், லட்சக்கணக்கான கோடான கோடி பேர் இருக்கிறாங்க. சமுதாயத்திற்கு, தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய வீட்டிற்கு, தன்னுடைய உறவினர்களுக்கு தெரியாத அளவிற்கு அவங்க என்ன செய்துக்கிட்டு இருக்காங்க? வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இவர்கள் தான் உன்னதமான, உயரமான, மேலான நிலையில இருக்கிறாங்க. நாம இந்த யூதர்களுடைய விசுவாசத்தை குறித்து, நம்பிக்கை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவங்க அந்த நம்பிக்கை இருக்கு, அவங்களுக்கு மேசியா வருவார் என்று இருக்கிறாங்க, நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஆனால் மேசியா அவர் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்து முடித்து விட்டு கடந்து சென்று விட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தார், அவர் தான் மேசியா என்று யூதர்களுக்குள்ள, ஆசாரியர்களுக்குள்ள விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு இயேசுவை தெரிந்து கொண்டாங்க. அப்போ இயேசுவை தெரிந்து கொண்ட அவங்க ஒரு பெயரிட்டு அழைக்கக்கூடிய இடத்துல தான் ஒரு சில பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் நிக்கதேமு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவுல சந்திக்கிறது அவனுக்கு வழக்கம். அப்போ நிக்கதேமு வர்றான், ஆண்டவர் அவரை பார்க்கிறாரு, அவனை பார்க்கிறாரு. பார்த்த உடனே நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிறார். நான் மறுபடியும் எப்படி பிறக்க முடியும் அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, நீ போதகனா இருக்க, நீ போதிக்கிற. அவன் ஒரு பரிசேயர், போதகன். பரிசேயனா போதிக்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு போதகன்.
நீ மோசே ஆகமத்தை வாசிக்கிற இல்லையா? மோசே ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க, சர்ப்பம் அவங்கள தீண்டினது, அவங்க தீண்டப்பட்ட நிலையில மடிந்து கொண்டிருந்தாங்க. மோசையை கொண்டு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்த சொன்னார் தேவன். எல்லாரும் கடிபட்ட விஷத்தினால பாம்பினால கடிபட்ட ஜனங்கள்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைச்சு கொண்டாங்க. நீயும் பிழைக்கணும். எப்படி? சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், 10 கட்டளைகள், இன்னும் 10 பிரமாணங்கள், இன்னும் சொல்லப்பட்ட மாத பிறப்புகள் எல்லாம் கடைபிடிச்சு பார்த்துட்டேன். என்ன அந்த பாவ நிலையிலிருந்து யாரும் என்ன செய்ய முடியவில்லை, மீட்க முடியவில்லை. ஆகவே தேவனே உம்முடைய இரத்தத்தினால என்ன கழுவுங்க, அப்படி பார்க்கணும் என்று சொல்லி தேவநாயகத்தை அற்புதமான ஒரு வார்த்தையை பேசினார். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ள இயேசுவை தந்துள்ள உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற காரியத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, பல நிலைகளில் பல காலங்களில் அன்பு, பரிபூர்ண அன்பு, தேவனுடைய அன்பு பயணித்தது. மனுஷனுடைய அன்பு தனிந்து இருந்தது. ஆனால் தேவனுடைய அன்பு நாளுக்கு நாள், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெருவெள்ளத்தினால இந்த உலகம் அழிக்கப்பட்டது. அந்த பெருவெள்ளத்தினால அழிக்கப்பட்ட அந்த வெள்ளத்தை காட்டிலும் அதிகமாக ஊறிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த அன்பின் ஊற்று, அவ்வளோ ஊற்று, அதை விவரித்து சொல்லவே முடியாது தேவனுடைய பரிபூர்ண அன்பை. அப்போ ஆதாம் ஏவாளுக்குள்ள பயணித்தது, அவங்க குடும்பத்துக்குள்ள பயணித்தது. காயின் ஆபேல் அவங்களுக்குள்ள அது பயணித்தது, காயினுக்குள்ள பயணித்ததை பார்த்தோம். அப்போ முதல் ஜெனரேஷன் உலகம் அழிவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்குள்ள எப்படி பயணித்தது என்று. அப்போ தேவனாகிய கர்த்தர் எல்லா மனுஷனும் அழிக்க நினைச்சார். ஆனால் அழிக்க நினைச்ச அவர் ஒருபோதும் தன்னுடைய வார்த்தையை மீறாதவர், பொய் சொல்லாதவர். ஆகவே உனக்கு ஸ்ரீக்கு உன்னுத்துக்கு அவளுத்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை சுமந்து கொண்டிருக்கிற ஆதாமுடைய வித்து தேவை. அதனால தான் நோவாவை தேர்ந்தெடுத்தார். இல்லாட்டா நோவாவை குடும்பத்தையும் சேர்த்து அழிச்சிட்டு ஒரு புதிய மனுஷனை தேவனால் உண்டாக்க முடியும். ஆனால் அது செய்யலை. வார்த்தையில் உண்மை உள்ளவர். எவனோ ஒருத்தன் பேசிட்டான், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, இப்போலாமா அது கேட்டுக்கிட்டு இருக்க போகிறாங்க மற்றவங்கலாம், நான் தான் ஏன் பேசினேன், இப்போ என்னப்போ அதெல்லாம் முடியாது அப்படின்னா நான் பொய்யன். தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் பேசிட்டாரு, வேதம் எழுதப்படலை, மற்றவங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு அவர் கடந்து போல. ஐயோ நான் பேசிட்டேனே, அப்போ ஆதாமுடைய வித்து வேணுமே. அப்போ ஆதாமுடைய வித்துனா நோவா வேணும், நோவா பிள்ளைகள் வேணும். அவனுக்குள்ளதான் இந்த ஆதாமுடைய வித்து இருக்கு, பாவ வித்து இருக்கு. இது பயணித்தாதான் நான் பேசப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்யப்பட முடியும், நடைபெற முடியும். அப்படின்னா இவங்க வேணும், இவங்களுக்குள்ள ஒரு சந்ததி வேணும், அந்த சந்ததியை நான் தேர்ந்தெடுக்கணும், ஒருவர் பிறக்க வேண்டும், நானே பிறக்க வேண்டும் என்று சொல்லி தேவநாயகத்தை அன்று என்ன செய்தார், வாக்கு கொடுத்தான். அப்போ வாக்கு கொடுத்தாங்க, பெருசா பெருகுனாங்க. ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார், அதுக்குள்ள தேவன் பிறக்க வேண்டும் என்று சொல்லி இப்போ எங்க இருக்கிறாங்க, எகிப்து தேசத்துல இருக்கிறாங்க. அவர்களை மீட்கணும். ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்தார், அவன் மனுஷன் பேரு மோசே. அவனுக்கும் தேவனுக்கும் என்ன உண்டாயிடுச்சு அப்படின்னா ஒரு என்கவுண்டர் வந்தது. யார்? தேவனே உம்முடைய பேர் என்னன்னு கேட்டான். யாரு? மோசே கேட்டான். என் பேர் என்னன்னு கேட்கிறேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையில பல நிலைகளை பார்த்தோம். அப்போ இருக்கிறேன் என்றால் ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவனுடைய எக்ஸிஸ்டன்ஸை பத்தி பேசுது இல்லையா? அப்ப தேவனுக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு இருக்குதல் இருக்கிறது. கரங்களை சொல்லுங்க. ஆமே. அப்போ அவர் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற நிலையில வேதாகமம் அவரை பற்றி என்ன செய்கிறது, பேசுகிறது. வேதாகமம் அவரை பற்றி பேசுது. பிதாவை குறித்து பார்த்தோம் இல்லையா, குமாரனை குறித்து பார்த்தோம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் குறித்து பார்க்கணும்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்ப என்ன நிலையில இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு ஆவியை பற்றி பார்க்கணும், அந்த ஆவியின் நிலையை பற்றி பார்க்கணும். ஆவியை பற்றி பார்த்தோம். பொதுவாக ஆவினா என்னன்னு உலகத்துல உள்ளவங்க, மற்ற மனுஷர்கள் என்ன நினைக்கிறாங்க, மற்ற மதங்கள் என்ன நினைக்கிறது என்று சொல்லி பார்த்தோம், பேசுகிறது என்ன சொல்லி பார்த்தோம், கிறிஸ்தவம் என்ன பற்றி பேசுகிறது பார்த்தோம், வேதத்துல ஆவிகளை பற்றி என்ன பேசுகிறது என்று சொல்லி என்ன செய்த பார்த்தோம் இல்லையா? இப்போ தேவனாகிய கர்த்தர் இயேசுவை குறித்து பார்த்துட்டு அவர் இப்ப எந்த நிலையில இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்து பார்த்தாதான் பரிசுத்த ஆவியானுடைய இப்ப இருக்கிற நிலையை குறித்து பார்க்க முடியும் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்ப கடந்த இந்த செய்தியில எதை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது
மனுஷனை போலதான் வந்தார் கடவுள். கடவுள்னா மனுஷனை போல வந்தார். அவருக்கு மனுஷனுக்கு ஒரு தலை, 2 கை 2 கால்னா கடவுள் இல்லையா? அவர் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒவ்வொரு தலை அப்படின்னா அவரை கோடி, அதாவது எண்ண முடியாத அளவிற்கு தலைகள் இருக்கணும் ஒரு மனுஷனுக்குள்ள. இருக்கு சாத்தியமா? கை அப்படின்னா எண்ணி முடியாத அளவுக்கு கையா இருக்கணும் அவருக்கு. முடி மாதிரியே இருக்கணும் கை. ஷோல்டர்லேருந்து இப்படி வந்துச்சுன்னா ஒரு முடி, அந்த முடியை ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா ஒன்று கையா இருக்கணும். அப்படியா? இல்லை, நம்மை போலதான் இருந்தார். நாம் என்ன டிட்டோவா இருக்கிறோமோ அதை போல தேவன் இருக்கிறார். தேவன் என்ன டிட்டோவா இருக்கிறாரோ நாமும் அதை போல இருக்கிறோம். ஆகையினாலதான் நமது ரூபத்தின்படி நம்முடைய சாயல்படி மனுஷனை உண்டாக்குவோம் அப்படின்ட்டார். அப்ப தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்ன ஃபார்ம்ல இருக்காரு? நம்முடைய சரீரத்திலே இருந்தார். இப்போ அவர் அடிக்கப்பட்டாரு. அடிக்கப்பட்ட உடனே அவர் மரித்தாரு. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். எழுந்துட்டாரா? எழுந்துட்டார். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், இந்த உயிரோடு எழுந்த இயேசு பூட்டின வீட்டுக்குள்ள அவர் என்ன செய்யறார்? தோன்றுகிறார். எல்லா மனுஷனும் திகு திகு திகுன்னு ஆடுறாங்க. செத்த ஒரு ஆளு 3ஆம் நாள் 3 நாள் ஆயிடுச்சு, அவர் நம்ம மத்தியில வந்து நிக்கிறாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும், பயமும் இருக்கும். நம்ம கடந்த வாரத்துல நம்ம அதை தியானிச்சோம் இல்லையா? நடுகுனாங்க, பார்த்தாங்க, ரொம்ப அப்படியே கை காலம் ஆட ஆரம்பிச்சிச்சு. ஆட ஆரம்பிச்சோன்னே வாங்க என்னை தொட்டு பாருங்க அப்படிங்கிறார். அப்போ சொல்றாரு, ஆவிகளுக்கு என்னை போல கை கால் இல்லை, இருக்காது அப்படிங்கிறார். வாசிங்க 24:39 வாசிங்க. லூக்கா 24:39 வாசிங்க. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன தொடுங்க அப்படிங்கிறார். தொடுனா உங்க சரீரத்தின் மூலமாக என்ன சென்ஸ் பண்ணுங்க, என்ன தொடுங்க, சென்ஸ் பண்ணுங்க, உணருங்க அப்படிங்கிறார். காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி, ஆவிக்கு இதெல்லாம் இல்லைங்கன்றார். மாமிச எலும்பு ஆவிக்கு இல்லை, கை கால் இல்லைங்கிறார். கடவுள் தலையில சொல்லுங்க. ஆமென். அப்படின்னா அவருடைய ஸ்டேட் என்ன அப்படின்னா, ஒரு பூட்டப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள அவர் மனுஷனா இருந்தா, அதாவது சராசரி மனுஷன் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள போக முடியுமா? போக முடியுமா? போக முடியாது. பூட்டப்பட்ட வீடு, சாவி இல்லைங்க, அதனால வெளியில் நிற்கிறேன். என்ன தம்பி வெளியில் நிற்கிற? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கையும் பேகுமா அப்படியே நிற்கிறேன் வெளியில். எங்கள் அம்மா எங்கேயோ போயிருக்காங்க தெரியல, வீடு பூட்டி கிடக்கு, அதனால தான் வெளியில் நிற்கிறேன். சும்மா உள்ளே போப்பா. ஹலோ, வீடு பூட்டி இருக்கு, எப்படியா உள்ளே போகிறது அப்படிமா சின்ன பையன் கூட இல்லையா? ஏன் போக முடியாது? ஒருவேளை பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள ஒரு மனுஷன் பூரத்துக்கு அவனுக்கு திறமை இருக்கு அப்படின்னா, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள திறமை இருக்கிற அவன் இருப்பான் என்றால் பூட்டு அவசியமா இருக்காது. ஏன் பூட்டுறான்? எத்தனும் உள்ள போகக்கூடாது. எல்லாருமே உள்ள போனா பூட்டு எதுக்குங்க? ஒண்ணு இல்லையா? ரெண்டாவது, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள எல்லா மனுஷனும் போறான் அப்படின்னா, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள எல்லா மனுஷனும் போறான் அப்படின்னா கொள்ளையடிப்பதற்கு அந்த மனுஷனுக்கு ரொம்ப ஈஸியாகும். வீட்டில் பேங்கே கொள்ளையடிப்பான், அதுவும் பூட்டி தானே இருக்கு. நைட்டு போகும்போது பூட்டி இருக்கு இல்லையா? பூட்டப்பட்ட வீடுனா வீடு மாத்திரம் இல்லை, பூட்டப்பட்ட இதுக்குள்ளேயும் மனுஷன் போறான் அப்படின்னா ஈஸியாக அழகா போய் என்ன செய்வான்? அங்கே இருக்கிற கத்த கத்தையா லட்சக்கணக்கில் இருக்கிற பணத்தை, இன்னும் சொல்ல போனால் பணம் வெயிட்டாக இருக்கு, அது தேவையில்லை, தங்கமாக இருக்கு. என்னது? தங்கமாக இருக்கு. அந்த தங்கத்தை என்ன செய்வான்? எடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவோம். நல்ல வேலை அப்படிப்பட்ட திறன் மனுஷனுக்கு கொடுக்கல, பூட்டப்பட்ட வீடு. ஆனா இவர் என்ன செய்யறாரு? பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள போறாரு அப்படின்னா, ரத்தமும் மாமிசமும் உள்ள மனுஷன் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள போக முடியாது. ஆனா இவர் போகிறார். அப்ப என்ன ஸ்டேட்ல இருக்கிறார் அப்படின்னா, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பரிபூர்ணமாய் இருக்கிறார். இதை நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. எப்படின்னா, வாசிங்க லேவிய ராமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. லேவிய ராமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3. அவன் சொல்லுவது மட்டும் அவன் செலுத்துவது மாட்டு
மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் சர்வாங்க தகன பலியானால் அவன் அவன் பழுதற்ற ஒரு காளை என்ன கவனிங்க அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? பழுது அற்ற. அப்ப தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே 1:10 வாசிங்க. 1:10 அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையிலுள்ள மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையிலாவது ஆடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட சகல பலியானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு என்னத்தை கொண்டு வரணும்? சோவி இல்ல, இன்னொன்னு அது சீக்கு வந்ததல்ல, நொண்டி அல்ல, குருடு அல்ல, ஊனு இல்ல, பழுது இல்லாத பழுதற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக சர்வாங்க தகன பலிக்கு ஒப்பமையாக அங்கே அடிக்கப்பட்டார். அப்படி என்றால் அவர் பழுதற்றவராய் இருந்தார். கை கூட இப்படி இல்லை. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவர் பழுதுள்ள ஆட்டுக்கு சமம். ஆகையினால அவர் பலி ஏற்க முடியாத பலி. அவரே பலி செலுத்துவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க முடியாது. அவரே ஒப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்குள்ள பழுது இருக்கு, ஆகவே என்று சொல்லி போகக்கூடிய நிலைமைதான், போகாமல் இருக்கக்கூடிய நிலைமைதான். பழுது இல்லாதவர் அவர். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த பழுது இல்லை. மனுஷன் எப்படி பழுது இல்லாம இருக்க முடியுமோ அது போல அவர் பழுது இல்லாம இருந்தார். நாமெல்லாம் பழுது உள்ளவளா இருக்கிறோம். பழுது உள்ளவளா இருக்கிறோமா? இருக்கிறோம். ஏதாவது ஜீன்ல கூட நமக்கு என்ன இருக்கு? ஆதாம் மூலமா கடத்தி வரப்பட்ட அந்த காரியம் இயேசுவை அறியாத ஜனங்களுக்குள்ள என்ன செய்யுது? ஜீன்கள்ல கூட வியாதி. அவருக்கு ஜீன்ல கூட வியாதி இல்லாத அளவிற்கு பழுது இல்லாத சரீரத்துல மாத்திரமல்ல, ஜீன்ல கூட அவருக்கு வியாதி இல்லைங்க. ஏன்னா ஆதாமுடைய வித்து இல்லை. அவரு ஆதாமுடைய வித்து இல்லை. சரி, அப்போ தேவனாகிய கர்த்தர் என்று சொல்றா இல்லையா? ஆதியாகமத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் தன்னை எப்படிப்பட்டவளா அவர் சித்தரிக்கிறார் என்றால் வாசிங்க. யாத்ராமத்தின் புத்தகம் 8:19. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார். என்ன கவனிங்க, இது தேவனுடைய விரல் அப்படின்னா என்ன சம்பவம் அப்படின்னா, 3 வாத மோசையின் மூலமா இந்த எகிப்துல நடத்தப்பட்டது. இதையும் அவனுங்க செஞ்சாங்க இல்லையா? பாம்பு கோல் சர்ப்பமாச்சு, இவனுங்க பண்ணானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்க தண்ணிய ரத்தமா மாத்தினானுங்க, அவனுங்க பண்ணானுங்க. அதுக்கப்புறம் என்ன உண்டாச்சு? பேன் உண்டாச்சு, இவனுங்களும் பண்ணானுங்க. தவளை எல்லாம் வந்துச்சு, இவனுங்க பண்ணானுங்களா? சொந்த செலவில் சூனியம் வச்சானுங்க. அடுத்தது பார்த்தோன்னா 4வது அற்புதத்தை அவர்களால பண்ண வைக்க முடியவில்லை. ஸ்தம்பிச்சு போயிட்டானுங்க. அப்ப சொல்றானுங்க பார்வோனுடைய மந்திரவாதிகள், இது தேவனுடைய விரல். அவருடைய எக்ஸிஸ்டன்ஸுக்குள்ள இயேசு வருவதற்கு முன்பாக முதல்ல அவருடைய இருக்குதல்ல, அவருடைய அங்கத்தினுடைய ஒரு செயல்பாடு அல்லது அங்கத்தினுடைய ஒரு காரியத்தை பத்தி பேசுறாங்க. விரல் அப்படின்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? விரல். அடுத்தது வாசிங்க, யாத்ராகமத்தின் புத்தகம் 9:3 வாசிங்களே. என்னது? முதல்ல விரல், இப்ப என்னது? கரம். வாசிங்க. வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் இருக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். என்ன கவனிங்க. அப்போ தேவனுடைய கரம் என்ன செய்யும்? வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இஸ்ரவேல் ஜனத்திற்கும் இந்த எகிப்து தேசத்திற்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தேவனுடைய கரம். முதல்ல விரலு, இப்ப கரம். அப்போ தேவனுடைய கரம் என்று நம்ம பார்க்க முடியும். வாசிங்களே, சங்கீதங்களின் புத்தகம் 32:8 வாசிங்க.
இன்னைக்கு நிறைய வாசிக்க வேண்டியது இருக்கு, வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து, உன்மேல் என்ன கவனிங்க, உன்மேல் என் கண்ணை வைத்து. அப்ப அவருக்கு என்ன இருக்கு? கண்ணு இருக்கு. விரல், அடுத்தது என்னது? கரம், அடுத்தது கண்ணு. உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு அப்படின்னா தேவன் என்ன செய்யறார்? நமக்கு அவர்கிட்ட கண்ணு இருக்கு. அடுத்தது வாசிங்க, சங்கீதம் 94:9 வாசிங்க. காதை உண்டாக்கினவர் என்ன கவனிங்க, முதல்ல விரல் பார்த்தோம், அப்புறம் புயம் பார்த்தோம், கரம் பார்த்தோம், விரல், கரம், அடுத்தது புயம் பார்த்தோம், அடுத்தது கண்ணு பார்த்தோம், இப்ப காது. காதை உண்டாக்கினவர் கேளாரோன்னா அவருக்கு காது இருக்கு, அவர் கேட்பாரு. கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, அவருக்கு கண்ணு இருக்கு, அதனால பாப்பாரு. அப்போ காது இருக்கு, அடுத்தது கண்ணு இருக்கு. அது மாத்திரமல்ல, மத்தேயு 4:6 வாசிங்க. மத்தேயு 4:6. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் என்ன கவனிங்க, உமது பாதம். கவனிங்க, கண்ணு, தலை, காது, மூக்கு, வாய் எல்லாம் தலையை பற்றியும், கை, புயம், வரலை பற்றியும், அதுக்கப்புறம் என்னன்னா பாதம் கல்லில் இடரா, உம்முடைய பாதம் கல்லில், அப்படின்னா அவருக்கு பாதம் இருக்கு. அடுத்தது யோவான் 20:12 சரீரத்தை பத்தி பேசப்பட்டு வாசிங்க. 20:12 யோவான் 20:12. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். இயேசுவுடைய சரீரம் அப்படின்னா தலை, கால் என்ன இருக்கு? மொத்தம் இருக்கு. இதுதான் இயேசுவுடைய எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ அவர் சொல்லுவது, எனக்கு இரத்தமும் மாமிசமும் எனக்கு இருக்கு, ஆவிக்கு இல்லை அப்படிங்கிறார். அப்படி என்றால் இது எவ்வளவு தத்ரூபமாக உண்மையோ அதுபோல பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபரை போல இருக்கின்றார். ஒரு ஆவியை போல அவர் ஒருபோதும் இல்லை இல்லை இல்லை. ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் குமாரன் சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறார். அப்படி என்றால் குமாரன் பிதாவுக்கு சாயல் ஒப்பாக இருக்கிறார். ஆகவேதான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றால், பிதா எப்படி ரூபமும் இல்லாது இருந்தும் அவருக்கு இயேசுவை போல ஒரு சாயல் அவருக்கு இருக்கு. ஆவியின் நிலையில அவருக்கு ஒரு சாயல் இருக்கிறது. இது எவ்வளவு உண்மையோ அதுபோல பரிசுத்த ஆவியானவருக்கும் இயேசுவை போல ரூபமும் சாயலும் இருக்கிறது. ஆனால் ஆவியின் நிலையில இருக்கின்றார். அதுதான் உண்மை. எந்த மனுஷனை தலை, கால், அவயவங்கள் இருக்கிறதோ அவரைத்தான் அல்லது அவனைத்தான் அவர் என்று சொல்ல முடியும், இல்லையா? இப்போ தமிழகத்துல ஆண்டு கொண்டு இருக்கிற மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன இருக்கிறாங்க? ஆண்டு கொண்டு இருக்காங்க. அவருக்கு தலை இருக்கு, கால் இருக்கு, கை இருக்கு, சரீரம் இருக்கு, இல்லையா? அவர் ஆவியின் நிலையில இல்ல, அவர் சரீரத்தில் அவர் இருக்கிறார். அப்ப சரீரத்தில் இருக்கிற அவர் சரீரத்தில் என்ன செய்கிறார்? கடந்து போகிறார். அப்ப சரீரத்தில் இருக்கிற அவர் ஆவியில இருப்பார் என்றால் அந்த சரீரத்தில் கடந்து போவதற்கான வாகனம் அவருக்கு தேவைப்படாது. கரெக்டா? கரெக்டா? அப்போ மனுஷனுக்கு ஒத்த அவர் ஆவியா இருப்பார் என்றால், அல்லது மனுஷன் அல்லாத ஆவியா இருப்பார் என்றால் அவருக்கு காலு, கை இருக்காது, அவயவங்கள், ரத்தம் இருக்காது, மாமிசம் இருக்காது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆவியாய் இருப்பார் என்றால் அவருக்கு காலு, கை இருக்காது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்லிட்டாரு, ஆவிகளுக்கு இந்த ரத்தமும் மாமிசமும் காலும் கையும் இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள்
இந்த பூமியில நம்மை ஆண்டு கொண்டு சிஎம்மா இருக்கிறார் என்றால் அவர் ஆவியின் நிலையில் அல்ல, சரீரத்தின் நிலையில அவர் அவயவங்கள் இருக்கிறது. இது எவ்வளவு உண்மையோ அதுபோல பரிசுத்த ஆவியானவர் உருவம் இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களை நாம என்ன சொல்றோம்? அவர் வருகிறார், அங்கே பேசுகிறார், அங்கே செல்கிறார், அங்கே அலுவல்களை நடப்பிக்கிறார் என்று ஒரு நபரை சொல்லுவது போல மு.க. ஸ்டாலின் அவர்களை சொல்லுவோம். ஆவியா இருப்பார் என்றால் அவர் என்ன சொல்ல மாட்டோம்? அவர் என்கிற விஷயத்தை அவருக்கு பேச மாட்டோம். அது, அவைகள் என்று பேசுவோம். அப்போ பரிசுத்த ஆவியை அது என்று பேசல. வேதம் என்ன சொல்லப்படுகிறது? அவரை பரிசுத்த ஆவியை குறித்து பேசும்போது அவர் என்ற வார்த்தை பேசுகிறார். வாசிங்க யோவான் 7 வாசிங்க, 16:7. யோவான் 16:7 வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். தேற்றரவாளன் உங்களிடத்தில் வராது இல்ல, வரார். அப்படின்னா அவர் ஆள் தத்துவம் உள்ள ஒரு நபர். நல்லா கவனிச்சிங்க, பரிசுத்த ஆவியானவரை நாம ஆள் தத்துவம் உள்ள ஒரு நபராக இங்க வேதம் சித்தரிக்கிறது. அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் எப்படின்னா நபர், ஒரு பர்சன் அவர். ஆனா ஆவியின் நிலையில இருக்கக்கூடிய கண்களுக்கு, மாமிச கண்களுக்கு புலப்படாத ஒரு நபர் அவர், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். இதுதான் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ். வாசிங்க தொடர்ந்து. நான் போவேன், தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே, அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்று. அப்படி என்றால் ஒரு மனுஷனை இன்னொரு இடத்துக்கு அனுப்புவோம் அப்படின்னா அந்த மனுஷனை அனுப்பி நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்ய, அல்லது நான் என்ன விருப்பப்படுகிறேனோ அதை முடிப்பதற்கு ஒரு நபரை அனுப்புவது போல இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியான ஒரு நபரை நமக்குள் அனுப்பி இருக்கிறார். ரீமானா தாலாமா ஷீலே. அவர் நபர். அவர் எப்படி திரு மாண்புமிகு முதலமைச்சர், நம்மை ஆளுகிற ஒரு முதலமைச்சர் ஒரு நபரோ, அதை போல அவரும் ஒரு நபர். இவர் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் ஆவியின் நிலையில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். இவருக்கு ஆள் தத்துவம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருக்கும் ஆள் தத்துவம் இருக்கிறது. இது ஆவி என்று, அது என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு நபர் அவர். வாசிங்க தொடர்ந்து. அவர் வந்து, அது வந்து இல்ல, ஆவிய ஒரு பிசாசு அல்லது ஒரு மனுஷனுடைய ஆவிய அது என்று தான் சொல்லுவாங்க. அது பேய் வருது, பேய் வர்றார் அப்படிங்க மாட்டோம். ஐயோ பிசாசு வர்றார் அப்படிங்க மாட்டோம். பிசாசு வருது, பேய் வருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதான் அழைப்பார்கள், அப்படிதான் அழைக்கணும். ஏன்னா ஆள் தத்துவம் இல்லை, பிசாசுக்கு ஆள் தத்துவம் இல்லை, பேய்க்கு ஆள் தத்துவம் இல்லை, அசுத்த ஆவிக்கு ஆள் தத்துவம் இல்லை. இல்லை இல்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு நபருக்கு உரிய ஆள் தத்துவம் எப்படி இருக்கிறதோ அதுபோல பரிசுத்த ஆவியானவருக்கு ஆள் தத்துவம் இருக்கிறது. ஆகவேதான் அவர் வந்து, இதுதான் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ். வாசிங்க தொடர்ந்து வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்தும் இல்ல, உணர்த்துவார். வார் என்றால் அவர் ஆள் தத்துவம் உள்ள ஒரு நபர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லது நமக்குள்ள இருக்கிறார். நான் உங்களுக்கு இதை விளக்குறேன் பாருங்க. ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷன் கண்ணாடி முன்பாக நிற்கிறான் அப்படின்னா அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு நபர், அந்த கண்ணாடியினுடைய பிம்பம் ஒரு மனுஷனுடைய பிம்பத்தை பிரதிபலிக்குது இல்லையா? அப்போ பிரதிபலிக்கும் பொழுது அந்த பிரதிபலிக்கிற அந்த உருவத்தை பார்த்து இது என்னமோ தெரியல அப்படின்னு பயப்படுறது கிடையாது. ஏன்னா முன்னாடி போய் நின்ன உடனே இவன் என்ன ஹைட்டுக்கு இருக்கிறானோ அதே ஹைட்டுக்கு என்ன இருக்கும், அந்த பிம்பமானது கண்ணாடியின் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய பிம்பத்தை அது பிரதிபலிக்குது. இந்த பிரதிபலிக்கிற இது கண்ணாடி பிரதிபலிக்குது அப்படின்னா ஏதோ ஒரு சின்னதா இல்லை அல்லது அவனை காட்டிலும் பெருசா இல்லை, என்ன சைஸுக்கு இருக்கிறானோ அது போல என்ன செய்யுது, அவனுக்குள்ள அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கக்கூடிய மனுஷனுடைய பிம்பத்தை பிரதிபலிக்கிறது. அப்ப பிரதிபலிக்கிற அந்த பிம்பம், அந்த பிம்பத்தை பார்த்து
இது என்னன்னு தெரியலங்க, முன்னாடி வந்து நிற்கிது அப்படின்னு சொல்ல மாட்டோம். நான் வந்து நிற்கிறேன். அல்லது நம்முடைய தகப்பனோ அல்லது தாயோ அல்லது நம்முடைய பிள்ளைகளோ நமக்கு முன்பாக நிற்கும் பொழுது இது யாருன்னு கேட்டால் இது எங்கள் அப்பா அப்படிங்கும் இல்லையா? அல்லது அந்த மகன் நல்லா வளர்ந்து இருக்கும் பொழுது, தோல் அளவுக்கு வளர்ந்து இருக்கும் போது கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கக்கூடிய தன்னையும் தன் பக்கத்தில் அருகில் நிற்கக்கூடிய அந்த மகனையும் பார்த்து என்ன செய்வார்? இது என் பிள்ளை, இவன் இவன் என்று பார்ப்பார். அல்லது மற்றவர்கள் அதை பார்க்கும்போது இந்த பிம்பம் என்னங்க அப்படின்னு கேட்டால் இது என்னதுன்னா, அதான் நீங்கள் தான் நிற்கிறீங்க, என்னன்னு கேட்குறீங்க அப்படின்பா. இது யாருன்னு கேட்டால் என்னை அறிந்தவர்கள் தெரியும், என் மகனை அல்லது என் குமாரனை அறியாத ஒரு நபர் இது யாருன்னு கேட்டால் இவர் யார் என்று தான் கேட்பான். இது யாருன்னு கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவனுக்குள் ஆள் தத்துவம் இருக்கிறத இவன் அறிந்திருக்க ஆயினால்தான் அவர் என்று கேட்கிறான். உங்க பக்கத்தில் நிற்கிறார்ல, இவர் யாருங்க? தெரியாதா? இவர் தாங்க என் சன். ஓ சன், எஸ். கண்ணாடி முன்னால் நிற்கக்கூடியது எவ்வளவு தன்னை பிரதிபலிக்கிறதோ அதுபோல பிதாவாகிய தேவனை பிரதிபலிப்பதாக தான் ஆண்டவராகிய கர்த்தர், ஆண்டவராகிய தேவன், இந்த பரிசுத்த ஆவியானவர் குமாரனையும் பிதாவையும் பிரதிபலிக்கக்கூடிய தன்மையில தான் இவர் ஆள் தத்துவம் உள்ளதாக இருக்கிறார். ஆகையினால்தான் அவர் என்கிற வார்த்தையை இங்க பேச முடியும். கண்டிப்பாங்க, அது அல்ல, அவர் ஆள் தத்துவம் உள்ளவர். பிதாவுக்கு எப்படி ஆள் தத்துவம் இருக்கிறதோ, குமாரனுக்கு எப்படி ஆள் தத்துவம் இருக்கிறதோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவருக்கும் ஆள் தத்துவம் இருக்கிறது. பெயரளவுல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவர் அதுன்னு தான் சொல்றாங்க. பரிசுத்த ஆவியை வருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் இந்த சிலை வழிபாடு செய்கின்ற கிறிஸ்தவர்கள் ஆள் தத்துவத்தை அவர்கள் அறியாததுனால அது என்று பரிசுத்த ஆவியை சொல்றாங்க, பரிசுத்த ஆவியானவரை சொல்றாங்க. வேதம் தெல்ல தெளிவா பேசுகிறது. பிதா ஆள் தத்துவம் உள்ளவர் போல எப்படி வேதம் சித்தரிக்கிறதோ, குமாரனை எப்படி ஆள் தத்துவம் உள்ளவராக சித்தரிக்கிறதோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவரும் ஆள் தத்துவம் உள்ள ஒரு நபரை போல அது சித்தரிக்கிறது. வேதம் அவரை சித்தரிக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியான எந்த மனுஷன் எந்த சைஸ்ல இருக்கிறாரோ அந்த சைஸுக்குள்ள அவர் தன்னை அடக்கி அந்த மனுஷனுக்குள்ள இருந்து பிரதிபலிக்கிறார். அதான் உண்மை. மறுபடியும் சொல்றேன், 3 அடி இருக்கிற ஒரு குள்ளமான ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியான அவருக்குள்ள 3 அடியா இருக்கிறார். இப்ப நான் 5.2 நானு எனக்குள்ள பரிசுத்த ஆவியா 5.2 என்ற இன்ச்சில் மணிக்கு அடியில எனக்குள்ள இருக்க என்ன செய்யறா இருக்கிறார். 6 அடி இருக்கிறார்னா 3 அடி மாதிரி அவனுக்குள்ள இல்ல, 6 அடி எப்படியோ அது போல பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளேயும் 6 அடி போல இருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். உயரமா உள்ள மனுஷனுக்குள்ள 6 அடி இருந்தவர் குள்ளமா ஒரு 3 அடி தான் இருக்கிறார், ஒரு மனுஷர் இருக்கிறார் என்றால் அவனுக்குள்ள 6 அடியாக இல்லை, அதே 3 அடி தான் இருக்கு. ஆனா வல்லமையில் ஒருபோதும் குறைவில்லாதவர். இதுதாங்க பரிசுத்த ஆவியானுடைய எக்ஸிஸ்டன்ஸ். அப்ப நபர் என்று வரும்பொழுது எப்படி பிதாவாகிய தேவனுக்கு கரம், விரல், முகம், கண், மூக்கு, புயம், சரீரம் என்று இருக்கிறதோ, காது என்று இருக்கிறதோ, சரீரம் என்று இருக்கிறதோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவருக்கும் கண், மூக்கு, வாயு, அவயவங்கள், விரல், இன்னும் பாதங்கள், கரங்கள் அவருக்கும் இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஆள் தத்துவமுள்ள ஒரு நபர். இப்படிப்பட்ட நிலையில தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கு. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 16:9 வாசிங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே. நல்லா கவனிச்சுங்க, இந்த உலகத்தின் அதிபதி எப்பவோ நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டாகிவிட்டது. பிசாசு நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது, அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அவன்
வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு என்ன உண்டாயிடுச்சு? நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டாகி விட்டது. அவனுக்கு உள்ள அல்லது அவனுடைய வித்தை சுமந்து கொண்டிருக்கிற இந்த பாவத்தினுடைய மனுஷர்களும் அதை போலவே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டாகி விட்டது. கண்டித்து உணர்த்தும் இல்ல உணர்த்துவார். யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். ஒரு நபர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த நபர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். எனக்குள்ள ஒரு நபர் வாசம் பண்ணுகிறார். அவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. எனக்குள்ள ஒரு நபர் வாசம் பண்ணுகிறார். அவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். எனக்குள்ள ஒரு நபர் வாசம் பண்ணுகிறார். அவர் யார் என்றால் திருத்துவ தேவன். அதுதான் நானு, அதுதான் எனக்குள்ள. அப்ப பரிசுத்த ஆவியானவர் அது கிடையாது. அது இது என்று சொல்லப்படுகிற அகிரினில ஒருமையில அழைக்கக்கூடிய அவர் பரிசுத்த ஆவியானவர் இல்லை 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 இல்லை. அவர் ஒரு மனிதர். அவர் ஆள் தத்துவம் உள்ள ஒரு மனிதர், பரிசுத்த ஆவியானவர். இதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அறியாத ஜனங்கள் தேவனாகிய கர்த்தர் உள்ள போக முடியாது. கூட வருகிறார். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட எனக்குள்ள கூட வர முடியாது. ஏனென்றால் எனக்குள்ள இருக்கிறார். நான் நடக்கிற ஒவ்வொரு அடியும் அவர் வைக்கிற அடியை போல எனக்குள்ள நான் ஒரு அடியை வச்சானா அவரு எனக்குள்ள இருந்து அடியை வைக்கிறார். யாரு? திருத்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்தர். Where there is Jesus, there is Holy Spirit, there is Father. Where there is Holy Spirit, there is Father and Son. Where there is Father, there is Son and Holy Spirit. ஆமென். எனக்குள்ள இருக்கிறது யார் என்றால் பரிசுத்த ஆவி என்ற இருக்கக்கூடிய அது அல்ல. எனக்குள்ள இருக்கக்கூடியவர் ஒரு நபர். அவர் பரிசுத்த ஆவியானவர். எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ற ரீதியில எனக்குள்ள I am that I am என்கிற காரியத்துக்குள்ள திருத்துவ தேவன் 3 நிலைகள்ல இந்த வேதாகமம் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸை பற்றி பேசுகிறது. இன்னும் இந்த இருக்குதல் I am that I am எப்படிப்பட்ட நிலையில கிரியின் அடிப்படையில் மனுஷனுக்குள்ள இந்த பூமியில செயல்படுகிறது என்பதை குறித்து வருகிற வாரத்தில் நாம் தியானிப்போம். கண்களை மூடுவதற்காக ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேளை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள், ஆண்டவரே எங்களுக்குள் நீங்க இருந்து எங்களை ஆச்சரியமாக வழி நடத்தின கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்க ஆண்டவரே இந்த சிலாக்கியத்தை பாக்கியத்தை கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் கழுவுதல் மூலமாக பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தின் மூலமாக எங்களுக்குள் நீங்கள் வாசமாய் இருந்து எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால, எங்களுக்குள் நீங்க கிரியை செய்து கொண்டு இருக்கிறபடினால ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நடைகள் ஒவ்வொன்றும், எங்களுடைய ஆண்டவரை பாதங்கள் ஒவ்வொன்றும், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை உமக்குள் இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள வாசம் பண்ணி ஆண்டவரே எங்களை வழி நடத்துவது போல உலகத்தில் இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்கும்படியாக அவர்களுடைய இரத்தத்தினால கழுவப்படவும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை கல்வாரி சிலுவையில் கொண்டு வந்து நடத்தி முன்பாக நிறுத்தி அவர்களை கழுவத்தக்கதாக கிரியை நடப்பித்து பிதாவுடைய அன்பை அவர்கள் ருசிக்கத்தக்கதாக இரத்தம் கழுவுதல் மூலமாக ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை பெறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நபர் நீங்க அவங்களுக்குள்ள கிரியை செய்து அவங்களுக்குள்ள ஆண்டவரே உலாவுகிறபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறேன். கரத்துல உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே எங்க சபையில வந்தாலும் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற உதவி செய்யுங்க. மருத்துவமனையில ஆண்டவரே வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்கள் பரிசுத்த ஆவியான தொடுதலின் மூலமாக வியாதி அவர்களை விட்டு போ என நான் கட்டளையிடுகிறேன். என் தேவனாய் கர்த்தர் அவர்களுள்ள கிரியை செய்து விடுதலை செய்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை ஆண்டவரே உன் பக்கம் இழுத்துக் கொண்டு அவர்களுக்கு வாசம் பண்ண கர்த்தர் நீங்க உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்த காத்துக்கொள்ளுங்க. நன்மை நாளை முடிச்சு விட்டுங்க. இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கை பலிகளை செலுத்தி அந்த பலிகளின் மூலமாக அவரை ஆராதித்து நாம மகிமைப்படுத்தும் ஒரு நாமத்தை வலைதளங்களை யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், திரையில் தெரிகின்ற அந்த ஜிபே மூலமாக அல்லது வங்கியின் விலாசத்திற்கு உங்களுடைய காணிக்கையை அனுப்பி அவரை ஆராதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.